திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள கோவில்வெண்ணி சிக்கப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகப்பன். இவருக்கும் கௌரி என்பவருக்கும் கடந்த 2013ஆம் ஆண்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்தேறியது. திருமணமாகி 5 மாத காலம் சுமூகமாக சென்ற இல்லற வாழ்க்கையில் சிற்சில சண்டைகள் தோன்றி அவை நாளடைவில் பெரிய தகராறாக உருமாறி உள்ளன. இதில் முருகப்பனின் அண்ணன் சுரேந்தரும் அவரது மனைவி அமுதாவும் சேர்ந்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இக்கொடுமைகளை தாழ முடியாத கௌரி கருவுற்றிருந்த போதிலும் முருகப்பனை விட்டு பிரிந்து சென்றதுடன் விவாகரத்து வழக்கும் தொடர்ந்துள்ளார். சுமார் 1 வருட காலம் வழக்கு நடந்து வந்த நிலையில் கௌரிக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் கௌரிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் கௌரிக்கு மாதம் ஜீவனாம்சம் தர வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து முருகப்பன் தனது மாமனாரான கௌதமனிடம் சென்று கௌரியுடன் சேர்ந்து வாழ விரும்புவதாகவும் வழக்கை வாபஸ் வாங்க வேண்டுமென்றும் கூறியுள்ளார். நான் தப்பு செஞ்சுட்டேன், இன்னும் ஒழுங்காக குடும்பம் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், நீங்கள் யாரையும் கேட்காம எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அவங்க காலில் கையில் விழுந்து உடனே அவங்க சொல்லி வாழட்டும் பொண்ணு சரி வாழ வைக்கிறாங்கிறான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இதனையடுத்து வழக்கை வாபஸ் பெற்ற கௌரி தனது குழந்தையுடன் மறுபடியும் தனது மாமியார் வீட்டில் வாழத் தொடங்கியுள்ளார். 3 மாத காலம் நன்றாக சென்ற இல்லற வாழ்க்கை முருகப்பனின் அண்ணி அமுதா மற்றும் அவரது அண்ணன் சுரேந்தர் மூலம் சிதையத் தொடங்கியுள்ளது. இவர்களோடு முருகப்பனும் இணைந்து கொண்டு சிகரெட்டால் சூடு வைப்பது, குடித்துவிட்டு அடிப்பது என கொடுமைப்படுத்தியுள்ளார். மேலும் கௌரியை அவரது விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து மீண்டும் பிரிந்து சென்ற கௌரியை தனிக்குடித்தனம் வைத்துக் கொள்வதாக கூறி சமாதானப்படுத்தி அழைத்து வந்துள்ளார் முருகப்பன். நல்லா வாழ வைக்கணும், தனியாக குடும்பம் வளர்க்குறோம், தனி கொடுத்தனம் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் நம்பி அவங்கள அனுப்பிச்சி வச்சோம். அனுப்பிச்சி வச்சோன்னா அவங்க கேஸை வாபஸ் வாங்க, அதான் சமாதானம் ஆகிட்டோமே அப்படின்ட்டாங்க. சரி கேஸை வாபஸ் வாங்கிட்டோம். இப்போ அனுப்பி ஒரு 3 மாதத்துக்குள்ளே தனியாக வீடு நீடாமங்கலத்தில் சிக்கப்பட்டுலேருந்து நீடாமங்கலத்தில் கொண்டு வந்தாச்சு. 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதத்தில் ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்து மறுபடியும் போய் சமாதானம் பண்ணி வச்சு வந்திருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் எங்கே வந்தாலும் எனக்கு அசிங்கமாக இருக்குது, இங்கே இருந்தாலும் சாவு சாவுங்கிறாரு. போய் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்ட்டு டைவர்ஸ் கேட்டு கொடுத்தாரு. திருப்பி வாபஸ் வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வாழ வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வாபஸ் வாங்கிட்டு அவனை வாழ வச்சேன். 6 மாத காலமாக தனிக்குடித்தனம் நடத்தி வந்தபோதும் முருகப்பன் கௌரியின் விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். மேலும் தனிக்குடித்தனம் அமைத்ததே கௌரியை கொலை செய்வதற்குத்தான் எனவும் கூறியுள்ளார். இந்த சித்திரவதையில இருந்து அவமானப்பட்டு அசிக்கப்பட்டு நம்மளால இருக்க முடியலையே, நான் அழுது போராடி என் உயிரே போயிட்டு இருக்கேன். இருக்கிறதோட ஒரே தெரியான போய் தெரிஞ்சிடனே என் பிள்ளை செத்துட்டாங்க. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி தனது குழந்தையுடன் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய முருகப்பன் வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு வெகு நேரம் தட்டியுள்ளார். இதனையடுத்து அங்கு கூடிய அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கௌரி தூக்கிலிட்டு இறந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முருகப்பன் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு நழுவியதாக கூறப்படுகிறது. உடனே நீடாமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கௌரி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக தனது செல்போனில் தனது கணவரை பற்றியும் தனது குழந்தை கௌரியின் தாய் தந்தையரிடம் வளர வேண்டும் எனவும் வாக்குமூலமாக பேசி வீடியோவாக பதிவு செய்துள்ளது தெரியவந்தது. பத்திரமா பார்த்துக்கம்மா, அவளை விட்டுறாதம்மா, அவளுக்கு உங்களை எல்லாம் விட்டா யாரும் இல்லைம்மா, எனக்கு வாழவே பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு இதை எடுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, என் மேலே கோச்சிக்காத, என் மேலே கோவப்படாத, நான் போகிறேம்மா, நான் போகிறேன். முருகப்பன் பாவிமா, படுபாவி, அவன் மனுஷனே கிடையாதும்மா, மிருகம்மா, அழைச்சிட்டு வந்துச்சுட்டு வாயால் அந்த பாடுபடுத்துகிறாம்மா, வார்த்தையாலே நோக்கடிக்கிறாம்மா, என்னை படாத அவஸ்தையும் படுத்துறாம்மா. உனக்கு தெரிஞ்ச பாதி தெரியாம பாதின்னு இங்கே அவ்வளோ இருக்குமா, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் போகிறேம்மா, நம்ம பாப்பாவை மட்டும் பார்த்துக்கம்மா, சாரிம்மா, உன்கிட்ட சொல்லாம நான் எதுவும் செஞ்சது இன்னைக்கு நான் செய்யறேன், பாய்மா. இதனையடுத்து நீடாமங்கலம் காவல்துறையினர் கௌரியின் உடலை மீட்டு மன்னார்குடி தலைமை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே முருகப்பனை கைது செய்தால்தான் கௌரியின் உடலை வாங்குவோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் முருகப்பன் தலைமறைவாக இருந்த இடத்தையும் காவல்துறையிடம் கூறியுள்ளனர். இதனையடுத்து முருகப்பன் கைது செய்யப்பட்டதை அடுத்து உறவினர்கள் கௌரியின் உடலை வாங்கிச் சென்றனர். முருகப்பன் பெரும் நிலக்கிழார் என்பதால் நீடாமங்கலம் காவல்துறையினர் முருகப்பன் சார்பாகவே செயல்படுகின்றனர் என கௌரியின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என் பொண்ணை முருகப்பன் கட்டி கொடுத்தா 4 வருஷம் ஆகுதுயா. எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் என் பொண்ணு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சியா. அவ்வளவும் நான் மூடி மறைச்சி என் பொண்ணு நல்லா வாழணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் ஐயா நான் பண்ணேன். அப்படி இருந்தும் தூண்டுதல் என் பிள்ளைய கொண்டுட்டாங்க ஐயா. தூண்டுதல் பேரில் என் பிள்ளைய இருந்துச்சியா. திருமணமான பின்பு கணவராலேயே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுவது குறித்து நமது சமூகம் பெரிதாக கண்டுகொள்ளாத வேளையில் இக்காரணத்திற்காக பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளது பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தன், நியூஸ் 7 தமிழ், மன்னார்குடி. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஈயனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் கூலி வேலை செய்து வருகிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இவருக்கும் 17 வயது சிறுமி நந்தினிக்கும் திருமணமானது. திருமணமாகி 2 மாதம் கழித்து ஜனவரி 1ஆம் தேதி சிறுமி நந்தினி கணவருடன் வாழ பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. ஆனால் வரஞ்சரம் காவல் நிலையத்தில் தனது மனைவியை காணவில்லை என புகார் அளித்தார் சங்கர். இதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு பிறகு மனைவி நந்தினியை கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபுவின் தந்தை ஐயப்பா காரில் கடத்தி சென்று விட்டதாக மீண்டும் காவல் நிலையத்தில் எம்எல்ஏ மீதும் அவர் தந்தை மீதும் புகார் அளித்தார். கும்பகோணத்தைச் சேர்ந்த கருணாநிதி மகள் நந்தினி என்ற பெண்ணை நாங்கள் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. என் கூட 2 மாத காலமாக சந்தோஷமாக தான் வாழ்ந்து விட்டு வந்தாங்க. திடீர்னு 1/1/2017 சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 7 மணி இருக்கும். அவங்க காரில் ஒரு டைமை கடத்திட்டு போயிட்டாங்க. அதை விஷயமா நான் காவல்துறையினா நான் புகார் கொடுத்தேன். ஆனால் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்து எம்எல்ஏ மீதும் அவரது தந்தை மீதும் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் மே 4ஆம் தேதி எம்எல்ஏ பிரபுவின் தந்தை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் 4 மாதங்களாக தேடப்பட்டு வந்த சிறுமி நந்தினி சென்னையில் இருப்பதாக தகவல் கிடைத்ததின் பேரில் கைது செய்தனர். இதற்கு முன்பு நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த நந்தினி தனக்கும் எம்எல்ஏ பிரபு மற்றும் அவரது தந்தை ஐயப்பாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அவர்கள் தனக்கு யாரென்றே தெரியாது எனவும் தம்மை யாரும் கடத்திச் செல்லவும் இல்லை, நரபலி கொடுக்கவும் இல்லை எனவும் பேட்டியளித்தார். கணவர் பாத்தீங்கன்னா உங்களை எம்எல்ஏவும் அவரோட தந்தையும் தான் கடத்திட்டு போனதா புகார் கொடுத்திருக்காரு காவல் நிலையத்துல. அதை பத்தி நீங்க என்னம்மா சொல்றீங்க? அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். சரிங்கம்மா, அப்புறம் உங்க கணவர் இந்த மாதிரி அவங்க மேல புகார் கொடுக்குறாரு, என்ன காரணமா? அது என்னன்னு தெரியல சார், எனக்கு பிடிக்கலன்னு நான் வந்துட்டேன் சார். மேலும் எம்எல்ஏ பிரபுவின் தந்தை ஐயப்பாவிடம் கேட்டபோது தமக்கும் அந்த சிறுமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனது மீதும் தனது மகன் பிரபு மீதும் வீண் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் பேட்டியளித்தார். ஜட்ஜையாவும் கொடுத்துருக்கிறது என்ன, உடனே அந்த பொண்ணு எங்கிருந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு நம்ம கோர்ட்டில் ஒப்படைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சில அரசியல்வாதிங்க சில மேலே எங்களை ஆவாதவங்க இதை சங்க பெருசாக ஊதி இது எங்களை நரபலி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எங்களை பழிவாங்கிறதுங்கிற காரணத்தை தான் இதை கொடுத்துட்டாங்க. இதையடுத்து நந்தினியை மீட்ட வரஞ்சரம் காவல்துறையினர் சங்கராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கை 1 வாரத்திற்கு பிறகு ஒத்திவைத்ததோடு நந்தினியை கூர்நோக்கு இல்லத்தில் அனுமதிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இளம்பெண் நந்தினி தம்மை யாரும் கடத்தவில்லை என்றும் கணவரோடு வாழ பிடிக்காமல் தாமாகவே சென்று விட்டதாகவும் கூறினார். ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் நந்தினி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினிக்கு 17 வயது பூர்த்தியடைய 15 நாட்களில் உள்ள நிலையில் அவரை காப்பகத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து நந்தினி காப்பகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கல்வராயன் மலைப்பகுதியில் ஊரல் போட்டு கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாகவும் மதுவிலக்கு போலீசார் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இதனை கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கல்வராயன் மலைத்தொடரில் உள்ள கிராமங்களான மன்னூர், நாவலூர், பட்டிவளவு, கிரான்காடு, பொறையூர், நடுவூர், கள்ளூர் உட்பட
10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் வனத்துறைக்கு சொந்தமான பகுதிகளில் அடுப்புகளை அமைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்படி கல்வராயன் மலைப்பகுதிகளில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் லாரி டியூப்களில் அடைக்கப்பட்டு சேலத்துக்கு மட்டுமல்லாமல் விழுப்புரம் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் வரை கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. பின்பு அங்குள்ள சிறு வியாபாரிகள் மூலம் பாக்கெட்டில் அடைத்து ஒரு பாக்கெட் 50 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுவதாகவும், தலைவாசல் பகுதியில் மட்டும் தினமும் சுமார் 5000 முதல் 8000 லிட்டர் கள்ளச்சாராயம் விற்பனையாகிறது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல பகுதிகளில் 2 வீலர்களில் வைத்து பால் பாக்கெட் வழங்குவதைப் போல கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்கப்படுகிறது. இது தொடர்பாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அங்கு குற்றஞ்சாட்டப்படுகிறது. சென்னை சூளையில் அரசு பெண் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து அவர் உண்மையிலேயே தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சூளை மாணிக்கம் தெருவைச் சேர்ந்தவர் சுதா மல்லிகா. இவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருதயத்துறையில் மேற்படிப்பு படித்துக் கொண்டே மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் சதீஷ்குமார் அதே மருத்துவமனையில் நரம்பியல் துறையில் மேற்படிப்பு படித்துக் கொண்டு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 1.5 வயதில் ஆண் குழந்தை இருக்கிறது. இந்நிலையில் சதீஷ்குமார் இரவு பணியில் இருந்தபோது சுதா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த வேப்பேரி போலீசார் சுதா மல்லிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக கோட்டாட்சியர் தாட்சாயினி, மருத்துவர் சதீஷ்குமார் மற்றும் அவரது உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் முன்விரோதம் காரணமாக சிலர் தன்னை துப்பாக்கியால் சுட்டதாக புகார் அளித்த விவசாயி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வளப்பூர் நாடு சோளூர்வட்டியைச் சேர்ந்தவர் குப்பன். விவசாயம் செய்து வரும் இவர் தன்னை சிலர் துப்பாக்கியால் சுட்டு கொல்ல முயற்சி செய்ததாக கூறி நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது இவர் தனது மகளின் வீட்டுக்கு சென்று விட்டு வந்து கொண்டிருந்த போது திடீரென வெடிச்சத்தம் போல் கேட்டதாகவும், பின்னர் அதனை தொடர்ந்து வலது காலின் நடுப்பகுதியில் ஏதோ பட்டதை அடுத்து தோட்டத்தில் மறைந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். பின்னர் அதே பகுதியைச் சேர்ந்த துரைராஜ், சண்முகம் உள்ளிட்ட சிலர் தப்பி ஓடியதாகவும், நிலத்தகராறு காரணமாக தன்னை அவர்கள் கொலை செய்ய முயற்சித்ததாகவும் கூறியிருக்கிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் மினி லாரியில் எரிசாராயம் கடத்தி வந்த 2 பேரை கைது செய்த போலீஸ் அவர்கள் அளித்த தகவலை கொண்டு மேலும் 5 பேரை கைது செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி வழியாக மினி லாரியில் எரிசாராயம் கடத்தி செல்லப்படுவதாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் வாணியம்பாடி கிராம காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த மினி லாரியை மடக்கி சோதனையிட்டனர். அதில் 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 75 கேன்களில் எரிசாராயங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த லாரியின் ஓட்டுநர் கோபி மற்றும் லாரியில் இருந்த பெருமாள் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் நேதாஜி நகரில் உள்ள ஒரு வீட்டில் எரிசாராயம் பதுக்கி வைத்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அங்கே சென்ற போலீசார் அந்த வீட்டில் இருந்த 5 கேன் எரிசாராயம் மற்றும் 500 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் சாராயம் விற்ற பெண்கள் ராதிகா, பானு, விஜயா, சுமதி, அமுதா ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்ததோடு எரிசாராயத்தையும் மினி லாரியையும் பறிமுதல் செய்தனர். நெய்வேலி அருகே நள்ளிரவு வீட்டுக்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 11 சவரன் தங்க நகையை பறித்து சென்றுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்த தென்குத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. கட்டிட மேஸ்திரியான இவரது வீட்டுக்குள் முகமூடி அணிந்து நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் 4 பேர் கத்தியை காட்டி சுந்தரமூர்த்தியையும் அவரது மனைவி மணிமேகலையையும் மிரட்டியுள்ளனர். பின்னர் மணிமேகலை மற்றும் சுந்தரமூர்த்தியின் கழுத்து மற்றும் கைகளில் கத்தியால் கிழித்த மர்ம நபர்கள் மணிமேகலை அணிந்திருந்த 11 பவுன் நகையை அபகரித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்ட கடலூர் மாவட்ட எஸ்பி விஜயகுமார் விசாரணை மேற்கொண்டார். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கிரானைட் குவாரியில் பெண் பிணம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கிரானைட் குவாரியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள காளபெருமாள்பட்டியில் பழனிவேல் என்பவருக்கு சொந்தமான சிவஜெயம் கிரானைட் குவாரி இயங்கி வருகிறது. இங்கு 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் குவாரியின் உட்புறம் இறந்த நிலையில் பெண் சடலம் கிடப்பதாக குவாரியின் மேலாளர் சங்கர் என்பவர் அப்பைய நாயக்கன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
இறந்த பின் அதே கிராமத்தைச் சேர்ந்த முத்துவேல் என்பவரின் மனைவி மாரீஸ்வரி என்பதை அறிந்த கிராம மக்கள் போலீசார் வருவதற்கு முன்பாகவே கிரானைட் குவாரியை முற்றுகையிட்டனர். 20 அடி உயரத்திற்கு கற்கள் குவிக்கப்பட்ட சுற்றுச்சுவர் உள்ள குவாரிக்குள் சடலம் எப்படி வந்தது என தங்களுக்கு தெரியாது என கிரானைட் குவாரி ஊழியர்கள் கூறியதை நம்ப மறுத்த கிராம மக்கள் 30 ஊழியர்களையும் குவாரிக்கு உள்ளேயே சிறைபிடித்தனர். இதனையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனையில் மாரீஸ்வரி செல்போனை தனது மேலாடையில் வைத்திருந்ததாகவும் அதில் மின்னல் தாக்கியதால் அவர் உயிரிழந்ததாகவும் தெரிய வந்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டத்தில் வாகன தணிக்கை என்கிற பெயரில் தொடர்ந்து லஞ்சம் பெற்று வரும் போக்குவரத்து காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த காட்பாடி போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிபவர் நவீன்ராஜ். இவர் மாலை நேரங்களில் பணிக்கு வந்தாலும் போக்குவரத்தை சீர் செய்யாமல் எல்லைப் பகுதியில் வாகன தணிக்கை என்ற பெயரில் பணம் வசூலித்து வந்ததாக கூறப்படுகிறது. வழக்கம் போல் பணிக்கு வந்த நவீன்ராஜ் அவ்வழியே வந்த லாரிகளை நிறுத்திவிட்டு லாரியின் ஆவணங்களை எடுத்து வருமாறு கூறியுள்ளார். வாகன ஓட்டிகள் உரிய ஆவணங்களை காண்பித்த பின்னரும் அவர்களிடம் லஞ்சமாக பணம் பெற்றுக்கொண்ட பிறகே அனுப்பியுள்ளார். நவீன்ராஜ் தொடர்ந்து இதுபோன்று வாகன தணிக்கை என்கிற பெயரில் வசூலில் ஈடுபடுவதாகவும் இதனையடுத்து உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவி ஆய்வாளர் நவீன்ராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் ரயிலில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்து வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பச்சூர் ரயில் நிலையத்திற்கு கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூர் செல்லும் ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் அதிகாலை வந்தடைந்தது. இந்த ரயிலில் அரிசி கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ரயில்வே போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 3.5 டன் ரேஷன் அரிசி கண்டுபிடிக்கப்பட்டது. அரிசி கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடிய நிலையில் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் அரிசி மூட்டைகளை வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அருகே மினி பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கி அவரிடமிருந்த பணத்தை போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் பறித்து சென்றதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் வெளியூர்களில் இருந்து தனியார் பேருந்துகளை சென்னைக்கு கொண்டு வந்து அரசு இயக்கி வருகிறது. அதன்படி விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட மினி பேருந்து ஒன்று கோயம்பேட்டிலிருந்து அண்ணா சதுக்கம் சென்று கொண்டிருந்தது. சிந்தாதிரிப்பேட்டை அருகே 40க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் பேருந்தை வழிமறித்து பயணிகளை வெளியேற்றியுள்ளனர். பின்னர் நடத்துனர் ராஜசேகரை தாக்கி அவர் பையில் வைத்திருந்த வசூல் பணத்தை கிழித்து பையையும் பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநரும் நடத்துனரும் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.